வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கேஆர்ஆர் கிச்சனில் நல்லா வீடே மணக்க மணக்க சுவையான ஒரு இட்லி பொடி ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஹெல்த்தியான இட்லி பொடி ரெசிபியும் கூடங்க இது செய்யும் போது பார்த்திங்கன்னா வீடே அவ்வளோ ஒரு மணமாக, டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சுவையாக சூப்பராக இருக்குங்க. எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். அதாவது இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிட்லாம். இந்த பொடியை சாதத்தில் போட்டு கொஞ்சம் நெய், அப்படி இல்லைன்னா எண்ணெய் சேர்த்தும் கூட நம்ம பிசைஞ்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா அந்த பொடியை பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதம் வரைக்கும் நம்ம வச்சுருந்து யூஸ் பண்ணலாம். டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த இட்லி பொடி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இட்லி பொடி செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். நம்ம இன்றைக்கி எல்லா பொருளையும் ஒரே அளவுகளாக அளந்து எடுத்துக்குங்க. என்னென்ன அளவுகள்னு நான் வீடியோவில் சொல்கிறேன். அதே போல் பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணி எடுக்க போகிறோம். பக்குவமாக டைம் கொடுத்து எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுக்கணும். அளவுகளும் நான் வறுக்க உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இதையும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கணும். கடாய் சூடானதுக்கு அப்புறம் கடலைப்பருப்பை சேர்த்து அடுப்பு தீயை ஃபுல்லாக குறைச்சி வச்சுடுங்க. சிம்மில் வச்சு வறுக்கும் போது தான் கடலைப்பருப்பு நல்லா ஒத்தாப்பில் வறுப்பட்டு எல்லா பருப்புமே பார்த்திங்கன்னா ஒத்தாப்பில் செவந்து வரும், நல்லாவும் வறுப்பட்டு வரும். அந்த மாதிரி நம்ம வறுத்து எடுக்கும் போது தான் பொடிக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், ஒரே மாதிரி எல்லா பருப்பும் வறுப்பட்டு வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா பக்குவமாக வறுத்து எடுத்துக்குங்க. அதே போல் நம்ம கடலைப்பருப்பு எடுத்த கப்பாலே பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பும், வெள்ளை உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக கருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்தும் செய்யலாம். அதுவுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதையும் சேர்த்து பார்த்திங்கன்னா அதே போல் தான் ஒத்தாப்பில் நல்லா வறுத்து எடுத்துக்கும். இந்த பொடி வறுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். டைம் கொடுத்து நல்லா வறுத்து எடுத்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் 3 மாதம் வரைக்கும் இந்த பொடியை வச்சுருந்து யூஸ் பண்ணலாம். இப்போ உளுந்தும் நல்லா வறுப்பட்டுட்டு பொன்னிறமாக செவந்து வரணும், அது வரைக்கும் நீங்கள் வறுத்து எடுத்துக்கணும். இப்போ அதே கடாயில் 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். இப்போ நான் பச்சை வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். நீங்கள் வறுத்த வேர்க்கடலைனா லேசாக வறுத்தா போகிறோம். இது பச்சை வேர்க்கடலைங்கிறதுனால நல்லா கொஞ்சம் டைம் கொடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். எல்லா பொருளுமே பார்த்திங்கன்னா அடுப்பு தீயை குறைச்சி வச்சு தான் வறுக்கணும். நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் அந்த தோல் நல்லா பிரிஞ்சு வரும் நமக்கு, அது வரைக்கும் நீங்கள் வறுத்து எடுத்துக்கணும். இந்த வேர்க்கடலை தோல் வறுத்ததுக்கப்புறம் தோலை கூட நீங்கள் எடுத்துக்கலாம், எடுத்துகிட்டு கூட பொரி அரைக்கலாம். நான் இன்றைக்கி அப்படியே தான் அதோடு தான் சேர்த்து அரைக்க போகிறேன். திரும்பவும் பார்த்திங்கன்னா அதே கப்பால் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து லைட்டாக வறுத்தோம்னா போதும். பொட்டுக்கடலை ரொம்ப நாளை வறுப்படணும்னு அவசியம் இல்லை, லேசாக வறுத்தோம்னாலே போதும். இப்போ 1/2 கப் அளவுக்கு எள் எடுத்திருக்கேன். எள்ளும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க. எள்ளு சமயத்தில் பார்த்திங்கன்னா ஈரப்பதமாக இருந்துச்சுன்னா படப்படன்னு பொரிஞ்சு வராது. அதனால் அடுப்பை குறைச்சி வச்சு நீங்கள் இது போல் வறுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு நிறம் மாதிரி வரும். அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். காஞ்ச எள்ளுனா நம்ம சட்டியில் சேர்த்த உடனே படப்படப்படன்னு பொரியும். அந்த சமயத்தில் நம்ம இறக்கிடலாம். இப்போ அதுலேயே நல்லா 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம், அது நம்ம விருப்பம்தான். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கழுவிட்டு அலசி காய வச்சு வச்சுருந்தேன். இப்போ அந்த கருவேப்பிலையை சேர்த்து நல்லா ஈரப்பதம் போகிற அளவுக்கு இதே போல் வறுத்து எடுத்துக்குவோம். இப்போ ட்ரையாக வறுக்க வேண்டிய பொருள் எல்லாத்தையுமே நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லைன்னா நீங்கள் பொடி அரைக்கும் போது தூள் பெருங்காயமாக சேர்த்துக்குங்க. நல்லா அந்த எண்ணெயில் பொரித்து எடுத்து வச்சுக்கிறேன். ஆனால் பொடிக்கு கட்டி பெருங்காயம் சேர்க்கும் போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வரமிளகா காரத்துக்கு தகுந்த அளவு எடுத்துக்கங்க. நான் இன்றைக்கி ஒரு 12 வரமிளகா, ஒரு 5 காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன். காஷ்மீரி மிளகாய் பார்த்திங்கன்னா காரம் இருக்காது, பொடிக்கு நல்லா கலர் கொடுக்கும், அதுக்காக எடுத்திருக்கேன். இந்த மிளகாய் காரத்துக்கு ஒரு 12 சேர்த்துருக்கேன். நீங்கள் எடுக்கிற அளவுகளுக்கு பொறுத்த அளவுக்கு காரம் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய கட்டி பூண்டு, அதை இடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா அந்த எண்ணெயிலே சேர்த்து வறுத்து எடுத்துக்குங்க. நல்லா செவந்து வரணும். பூண்டை ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. அப்போ தான் பொடி நமக்கு ரொம்ப நாள் வரைக்கும் நம்ம வச்சுருந்து ஸ்டோர் பண்ணலாம். எந்த பொருளையுமே ஈரப்பதம் இருக்கக்கூடாது. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்து வச்சுருக்கேன், கல் உப்பு. அதையும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். லைட்டாக வறுத்தோம்னா அதில் உள்ள ஈரப்பதம்லாம் போய் கலகலன்னு வந்துடும். அது வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்குவோம். இப்போ எல்லா பொருளுமே வறுத்தாச்சு. இதில் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கணும்.
அதுக்கப்புறம் தான் நம்ம அரைக்கணும். எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ எல்லா பொருளுமே பார்த்திங்கன்னா நல்லா ஆறி வந்துடுச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம அரைக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா ஆறுனதுக்கப்புறம் ஈரம் இல்லாத ஒரு மிக்ஸி ஜாராக எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மிளகாயை சேர்த்து நம்ம ஒரு ஓட்டை ஓட்டி எடுத்துக்கணும். மிளகாய் ஃபஸ்ட்டு சேர்த்து அரைச்சிடணும். அப்போ தான் நல்லா அரைப்பட்டு வரும். நம்ம வந்து இது பருப்போடு சேர்த்து அரைக்கும் போது பார்த்திங்கன்னா மிளகாய் அந்த அளவுக்கு அரைப்பட்டு வராது. ஃபஸ்ட்டு மிளகாயை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மீதம் இருக்கிற பொருள் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம். இதில் சேர்த்துட்டு லேசான கொரப்பு இருக்கிற மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இடையில ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டு அரைச்சி விடுங்க. நல்லா இது போல் அரைச்சதுக்கப்புறம் கொரப்பாக இருக்கணும். இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறம் கடைசியாக பூண்டை சேர்த்து ஒரு ஓட்டை ஓட்டினோம்னா போதும். பொடியில் வந்து பூண்டு அப்படியே ஒன்றும் பாதியமாக இருக்கிறப்ப நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பூண்டு வந்து நம்ம நல்லா வறுத்தாச்சு, அதனால் பார்த்திங்கன்னா நல்லா அரைப்பட்டு வந்துடும். பூண்டை நல்லா ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. அவ்வளோதான். பொடி பாருங்கள், அரைக்கும் போதே அப்படியே ஒரு வாசனையாக இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. இப்போ பொடியை சேர்த்து நல்லா ஒத்தாப்பில் ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. உப்பு எல்லாம் நல்லா கலந்து வர மாதிரி நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். நல்லா கலந்ததுக்கப்புறம் இது கொஞ்சம் அரைச்சது சூடாக இருக்கும். அந்த சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். நல்லா ஈரம் இல்லாமல் காய வச்ச ஒரு சில்வர் டப்பா அப்படி இல்லைன்னா கண்ணாடி பாட்டில் இதெல்லாம் போட்டு வச்சு நல்லா மூடி வச்சிட்டிங்கன்னா டைட்டாக அந்த பொடி எப்போ எடுத்தாலும் பார்த்திங்கன்னா அதோடய வாசனை ரொம்ப அருமையாக இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக அப்போ செஞ்ச பொடி போலவே இருக்குங்க டேஸ்ட்டு. இதே போல் எல்லாத்தையும் நல்லா ட்ரையாக வறுத்துட்டு அரைச்சி இந்த பொடி ரெசிப்பியை செஞ்சு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். சாப்பாட்லேயும் போட்டு சாப்பிட்லாம். நம்ம இட்லி தோசை போல் டிஃபன் வகைகளுக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இந்த இட்லி பொடி ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நிறைய இட்லி பொடி போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த இட்லி பொடி ரெசிப்பியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம KRR கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.